அஸ் அ தலை ஃபேனா தளபதிக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களுங்க. நான் என்னதான் தலை ஃபேனாக இருந்தாலும் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயத்தை அவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன். அவரோட பொறுமையாகட்டும், அவரோட லீடர்ஷிப் ஆகட்டும். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் பதிவு பண்ண நினைக்கிறேன். அதாவது தளபதிக்கு நம்ம கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். ஏன் ஓட்டு போட்டு ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு அப்போ தான் நல்லது நடக்குங்க. எடுத்துக்காட்டுக்கு இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம செப்பல் யூஸ் பண்ணுறோம். எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறோம்? ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து புதுசு மாற்றலையா? இந்த சட்டை நீங்கள் போட்டிருக்கிற சட்டை ஒரு வருஷம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து மாற்றலையா? அதே மாதிரி தான் எந்த விஷயமா இருக்காது, ஒரு மாற்றங்கள் தேவை. அதுக்கு தான் 5 வருஷம் முதல்வர்ன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நம்ம மகேந்திர சிங் தோனி, சேவாக், சச்சின் மாதிரி, டெண்டுல்கர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் ஜாம்பவான் இருக்கும்போது அவங்களெல்லாம் நீக்கிட்டு ரோஹித் சர்மா, விராட் கோலியான யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து ஒரு புது டேலண்ட்டை விட்டார். ஏன் கொண்டு வந்தாருன்னா, புது மாற்றங்கள் தேவை இந்தியன் கிரிக்கெட். அதே மாதிரி தான் இந்த அரசியல், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கும் புது மாற்றங்கள் தேவை. ஏன்னா ஒருத்தர்கள் நம்ம ஆட்சியில் உட்கார வைக்கும் போது இவங்க பெட்டரா பண்ணுவாங்க, அவங்க பெட்டரா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மக்களுக்கு அதிகமான நல்லது பண்ணுவாங்க. இப்போ தளபதி அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அதுக்கடுத்து திமுக தலைவர் வந்து அவர் நல்லது பண்ணுவார். 2 பேரும் போட்டி போட்டு நல்லது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நிறைய கட்சிகள் நம்மளும் நல்லது பண்ணுவோம்னு சொல்லி நிறைய நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல மக்கள் பயனடைவாங்கன்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சு நான் தளபதிக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தளபதி.